ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலையிலேயே ஒரு சமையலாக முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டேட்டோ தான். பொட்டேட்டோ டிஃப்ரெண்ட்டாக என்ன எப்படி பண்ணுறதுன்ற நான் இப்போ வச்சுருக்கேன். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த பேபி பொட்டேட்டோன்னு சொல்லி கடையில் கிடைக்கும். இது பேபியோட கொஞ்சம் பெருசு சைஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு ஊரில் வேக வச்சு அதை நாளாக எடுத்துட்டேன். நாளை நீட்டில் இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேபியாக இருந்தால் நீங்கள் அப்படியே டேரெக்டாக அதை வேக வச்சு தூள் எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சோன்னே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டு, ஏன்னா சாப்பிட கொஞ்சம் நல்லா கரகரன்னு இருக்கும் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம அப்படியே வெறும் இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இல்லை ஒன்றுமே சேர்க்க வேண்டாம், வெறும் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு சால்ட்டு மட்டும் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது காஞ்ச மிளகா. இது நம்ம மிக்சியில் போட்டு நம்ம இந்த இது இருக்குல்லையா, பல்ஸ் மோட்டில் விட்டால் இது மாதிரி குறன்னு ஆகிடும். இது மாதிரி குறன்னு ஆகணும். இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிடும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு நம்ம இவ்வளோ தான் சேர்க்கணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது பல்ஸ் மோட்டில் ஓட்டினா தான் அப்படி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக, அதையும் தூவிலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்தோடு சாப்பிட்லாம். நமக்கு சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் இந்த தயிர் தாளித்தா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்த தயிர்னு சொல்லுவோம் இல்லையா, டக்குன்னு தாளிச்சிடலாம். அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சு சாம்பார் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாம்பார் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்றதுக்குலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது சாப்பிடும் நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஈஸியாக இப்போ வெங்காயம் தக்காளி ரொம்ப வெளியே வைக்கிறது இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம ஈஸியாக வெங்காயம் தக்காளியே இல்லாமல் டக்குன்னு செஞ்சிடலாம். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு. நம்ம இதோட வச்சு நம்ம சாம்பாரோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குதானு பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய்.